இந்த 12 வாரம் உண்மையை ஜெயிச்சு நேரா ஃபைனல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் சார் இருந்திருக்கு. கஷ்டப்படவே கிடையாது, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு புரியல. கமுர்தீன் சொல்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. சூப்பரான ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோமோ விட்டாதான் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுல நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி என்ன கேட்குறாருன்னா, 12 வாரம் ஓடிருச்சு. இந்த 12 வாரத்தில் எல்லாருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. சிலர் ரொம்ப கம்மி எஃபர்ட் போட்டதா நீங்க நினைப்பீங்க. இப்போ அடுத்ததா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற விஷயம் நடக்க போகுது. எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாதுன்னு யாரையாவது நினைப்பீங்கல்ல, அது யாரு? ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இதுல வந்து சிலரோட பேர் வரல, அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம். முதல்ல ஒவ்வொருத்தரா சொல்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல சுபிக்ஷா எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, திவ்யாக்குன்னு சொல்றாங்க. அதாவது திவ்யாக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே போயிடக்கூடாது சார். ஏன்னா வந்து அவங்க வந்த இந்த வாரங்களில் பெருசா அவங்க கிட்ட எஃபர்ட்லாம் போட்டதில்லை, அவங்க நல்லாலாம் செயல்பட்டதில்லைன்ற மாதிரி சுபிக்ஷா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றாங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா தான் இருக்கிறதுலே கம்மி, அவங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா கமருதீன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் திவ்யாவோட பேரை தான் சொல்றாரு. அதாவது திவ்யாக்கு தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா விக்ரம் யாரை சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். விக்ரம் இப்போ வந்து செம்ம அப்செட்ல இருக்கிறது வந்து திவ்யா பேர்ல தான். இவரும் திவ்யா வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறாரு. அதாவது அவங்க கன்சிஸ்டன்டாவே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல தான் செலக்ட் ஆகுறாங்க. ஏன்னா வந்து ஒரு டாஸ்க்ல கூட அவங்க பெருசா எஃபர்ட்டே போடல. அவங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே போறதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஓகேவா, ரைட். அடுத்ததா அரோரா யாரோட பேரை சொல்றாங்கன்னா, சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க. சாண்ட்ராக்கு அது போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா சபரியும் சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாரு. காரணத்தை சொல்றாரு. அது என்னன்னா, அவங்க பெருசா கஷ்டப்பட்டுலாம் நான் பார்க்கல சார், அவங்க கஷ்டப்பட்டதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. அதை கூட அவங்க வச்சுக்காம அவங்க ஹஸ்பண்டுக்கு தந்துட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சபரி சொல்றாரு. ஓகேவா, ரைட். அடுத்தது வந்து சுபிக்ஷா வந்து கமருதீன் பேரையும் சொல்றாங்க. ஏற்கனவே திவ்யாவோட பேரை சொன்னவங்க இப்ப கமருதீன் பேரை சொல்றாங்க. ஸோ ஒருத்தர் 2 பேரோட பேரை சொல்லலாம் போல, அதனால தான் வந்து அவங்க 2வது ஆளா வந்து கமருதீனை சொல்றாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் கமருதீனை சொல்றாங்க. கமருதீனுக்கு காரணத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, கேப்டன்சி டாஸ்க்குக்காக ஒரு டாஸ்கை இவர் விளையாடி ஜெயிச்சார்ல, அதை மட்டும் தான் சரி இவர் டாஸ்க்ன்ற பேர்ல பண்ணாரு, மற்றபடி பெருசா எதுவும் பண்ணல. அதனால டிக்கெட் டு ஃபினாலே இவருக்கு போறதை என்னால் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதோடய இந்த ப்ரோமோ முடிஞ்சிருதுங்க. இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து விஜய பார்வதியோட பேர் வரவே கிடையாது. அதே மாதிரி வந்து கனியோட பேர் வரவே கிடையாது. கனி இங்கே தான் இருக்காங்க, வெளியே போல. இன்னும் கனியோட பேர் வரவே இல்லை. இதை தாண்டி வந்து யாரோட பேர் வரல, கானா வினோத்தோட பேர் வரல, சபரியோட பேர் வராம இருக்கு, விக்ரமோட பேர் வராம இருக்கு, அரோராவோட பேர் கூட யாரும் சொன்ன மாதிரி நமக்கு ப்ரோமோல காட்டல. ஆக்சுவல் எபிசோட்ல கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இந்த ப்ரோமோல இவங்களோட பேர்லாம் வரல. இதுல என்னால சிலரை ஏத்துக்க முடியும், கானா வினோத்தை ஏத்துக்க முடியும். ஏன்னா கானா வினோத் 12 வாரம் விளையாடி இருக்காருனாலும் எல்லா டாஸ்க்லயும் ஜெயிக்கிறதுக்கு முழு முயற்சியை போடுவாரு. அதே மாதிரி வந்து சில டாஸ்க் எல்லாம் நிறைய டாஸ்க் அவர் ஜெயிச்சிருக்காரு, அதுலலாம் மறுக்கிறதுக்கே இல்லை. ஸோ அவர் நல்லா எஃபர்ட் போட்டு விளையாண்டவர் கானா வினோத், அவரை ஒதுக்கி வச்சிடலாம். 2வது கனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விளையாட்டு வந்தாலும் ஸ்போர்ட்டிவா நிறைய இடத்துல எடுத்துக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா எஃபர்ட் போடுறாங்க. அதனால கனியை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கனி வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கு தகுதியானவங்க வீட்டில் நினைக்கிறாங்கன்னா அது ஓகே தான், அது ஒன்றும் தப்பில்லை. அதாவது கானா வினோத்தை நினைக்கிறது தப்பில்லை. அதே மாதிரி கனியை சொல்லாமல் இருந்ததும் தப்பில்லை. இதை தாண்டி விஜய பார்வதி டாஸ்கெல்லாம் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் ஓவராலாக விஜய பார்வதியை சுற்றி தான் எல்லா கண்டென்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ 12 வாரம் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜய பார்வதியும் ஒதுக்கிக்கலாம். இதை தாண்டி யாரை ஒதுக்கலாம்? விக்ரமையும் நான் ஒதுக்கிப்பேன். ஏன்னா விக்ரம் உங்களில் சிலருக்கு பிடிக்காது. ஆனால் விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாஸ்க்லையும் ஏதாவது எஃபர்ட் போடுவார், ஏதாவது பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிங்க, ஏதாவது பண்ணுவார். அந்த எம்ஆர் ராதா மாதிரி பேசினார் பார்த்தீங்களா ரெட்ரோ ரவுண்டில், அதெல்லாம் உண்மையிலே நல்லா தான் பண்ணார். ஸோ அவரையும் நான் ஏற்றுப்பேன். இப்போ மீதி இருக்கவங்கள என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்களெல்லாம் சொல்லியிருக்கணும், ஏன் வரலன்னு தெரில. யாருன்னு பார்ப்போம். ஏன்னா திவ்யா வந்துட்டாங்க, சாண்ட்ரா வந்துட்டாங்க, கமருதீன் வந்துட்டாரு. இவங்களை எடுத்து வச்சிருங்க. இதை தாண்டி வராத ஆளுங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். யாரு? சபரி வரல. சபரி இந்த வீட்டில் இது வரைக்கும் 12 வாரத்தில் என்ன பண்ணாரு அதை மட்டும் சொல்லுங்களேன். இதை வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் உங்ககிட்ட கேட்குறேன். சபரி என்ன பண்ணி நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்க. நான் எது பண்ணியும் பார்த்தது இல்லைங்க. சபரி யோசிச்சு பார்த்தா 12 வாரத்தில் அவர் என்ன பண்ணார்? பெருசாக ஹைலைட்டாக ஒரு சம்பவம் கூட ஞாபகம் இல்லை. டாஸ்கில் சூப்பராக பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த குணா மாதிரி பண்ணாரு, அதாவது கமல்ஹாசன் ரோல் பண்ணாரு, செம்ம மொக்கையாக பண்ணாருங்க. ரைட்டு.
முதல்ல வந்து எனக்கு சபரி வராமல் இருந்தது, அதாவது இவங்க சொன்னதில் ப்ரோமோவில் வராமல் இருந்ததே எனக்கு இடிக்குது. ஏன்னா சபரியெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும், இவர் அதுக்கு டிசர்விங் இல்லைன்னு சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்தது பிரச்சனை. ரைட்டு. ரெண்டாவது கேரக்டர் வரேன், சுபிக்ஷா. சுபிக்ஷாலாம் வந்து ரொம்ப கம்மி பிளேங்க. நீங்கள் சுபிக்ஷாவை 2-3 இடத்துல சொல்லலாம், அந்த டாஸ்க்கு நல்லா தான் பண்ணாங்க, இந்த டாஸ்க்கு நல்லா தான் பண்ணாங்க, 2-3 இடத்துல வேணா சுபிக்ஷாவை சொல்லாமே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சபரிலாம் ரொம்ப ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸுங்க. ஓகேவா? நீங்கள் திவ்யாவை சொல்கிறீங்கன்னா சரி, திவ்யாவே உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சாங்கன்னா அப்புறம் ஏன் சுபிக்ஷாவும் சபரியும் உங்களுக்கு கம்மியாக தெரிலன்றது தான் என்னோட கேள்வி. ரைட்டா? இவங்க 2 பேர். இதை தாண்டி அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா? அரோரா 50 நாள் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதில் ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் 50 நாள் அரோரான்றவங்க இந்த வீட்டில் இருந்தாங்களானே தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தாங்க, துஷார் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம் விளாடுறாங்க. ஆனால் அப்போ 50 நாள் வெட்டியாக தானே இருந்தாங்க, அவங்களோட பேரும் வரலங்க. இப்படி சொன்னதில் யார் யார் பேர் வந்திருக்கு? திவ்யாவோட பேர் வந்திருக்கு, சாண்ட்ராவோட பேர் வந்திருக்கு, கமருதீனோட பேர் கூட வந்திருக்கு. ஆனா இந்த 3 பேரோட பேர் ஏன் வரலன்றது எனக்கு குழப்பமா இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன கருத்து இருக்குன்றதை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானுமே பார்த்தா வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.